அமைதியாக இருப்பவனின் அமைதியை வைத்து அவனது பலவீனத்தை கணிக்காதே. ஒரு பேரரசு. அங்கே ஆட்சி அதிகாரத்தில் இருந்த சிற்றரசர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்தார்கள். மக்கள் மனதில் வேகமாக வளர்ந்து வந்த ஒரு இளம் தளபதியை வீழ்த்தத் திட்டம் போட்டார்கள். அவனைப் பற்றி பொய்களைப் பரப்பினார்கள். ஊர் ஊராகச் சென்று மேடைகளில் அவனை அசிங்கமாக ஏளனம் செய்தார்கள். இவன் வெறும் பொம்மை, இவனுக்கு பேசக்கூட தெரியாது என்று கூச்சலிட்டார்கள். ஆனால் அந்த இளைஞன் ஒரு வார்த்தை கூட எதிர்த்து பேசவில்லை. தன் வீட்டின் ஜன்னல் வழியே எதிரிகளின் கூச்சலை அமைதியாக பார்த்தபடி தன் கையில் இருந்த சதுரங்கக் காய்களை மட்டும் நகர்த்திக் கொண்டிருந்தான். எதிரிகள் நினைத்தார்கள், இவன் பயந்து விட்டான், இவனை வீழ்த்துவது எளிது என்று. போர்க்கள நாள் வந்தது. மேடையில் கத்திய அத்தனை எதிரிகளும் தங்களின் பெரும்படைகளுடன் களம் இறங்கினார்கள். ஆனால் போர்க்களத்திற்குள் நுழைந்த எதிரிகளுக்கு அதிர்ச்சி காத்துக் கொண்டிருந்தது. அங்கே அவனுக்கு எதிராக நிற்க வேண்டிய படைகளின் தளபதிகளும் மக்களும் இவன் பக்கம் நின்று கொண்டிருந்தார்கள். ஆம், எதிரிகள் மேடையில் பேசிக்கொண்டு தங்கள் ஆற்றலை வார்த்தைகளில் வீணடித்த அந்த நாளில் இந்த இளைஞன் ஒரு வார்த்தை கூட பேசாமல் எதிரிகளின் படைகளுக்குள்ளேயே ஊடுருவி மக்களின் மனங்களை அமைதியாக தன் பக்கம் திருப்பியிருந்தான். ஒரே ஒரு போர்க்காயை நகர்த்தினான். எதிரிகளின் அத்தனை கோட்டைகளும் தகர்ந்து விழுந்தன. தோற்றுப்போய் முழங்காலிட்ட எதிரி மன்னன் அதிர்ச்சியோடு கேட்டான், ஒரே ஒரு வார்த்தை கூட பேசாமல் எங்களை எப்படி வீழ்த்தினாய்? அதற்கு அவன் சொன்னான், நீங்கள் கத்திய போதெல்லாம் நான் கவனித்தேன். நீங்கள் வீம்பு பேசிய போதெல்லாம் நான் திட்டமிட்டேன். சத்தமிடுபவன் வார்த்தைகளில் வாழ்வான், அமைதியாயிருப்பவன் வரலாற்றை ஆழ்வான்.